க்கு மட்டுமே 50 ரூபாயாமா. பார்த்த உடனே ஷாக் ஆயிருச்சு. சரி மருதமலையும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்து தரிசனம் பண்ண போயாச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சமுக விநாயகரை எடுத்துட்டாங்க. கேட்டா ஏதோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா. அந்த மரத்தையும் எடுத்துட்டாங்க, அந்த விநாயகரையும் எடுத்துட்டாங்க. எதுக்குடா இங்க வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. விநாயகர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேமும் கோயிலை சுத்தி பார்த்தா சுத்தி மலையெல்லாம் இடிச்சு, பழைய கட்டடங்கள்லாம் இடிச்சு இடிச்சு அங்கடங்கன கிடந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த கல் அடுக்கி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஒண்ணு இருக்குது. இந்த கல் மலையில இருந்து இடிச்சு போட்ட கல் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. பார்க்கும்போது இன்னொருத்தர் வீட்டு இடிச்சுதான் நம்ம வீடு கட்டணுமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. சரி பாம்பாட்டு சித்திர இடத்துலயாவது கொஞ்சம் இயற்கையா கொஞ்சம் குளுமையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்களுமே இறங்கி பாம்பாட்டு சித்திரை பாக்குறதுக்கு போனோம். சொல்லக்கூடாது, இங்க இருக்கிற வெயிலை விட கீழே போக போக வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அந்த இடமுமே சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு. ஸோ நாங்களுமே சுத்தி முடிச்சுட்டு கீழே பாம்பாட்டு சித்தரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சாச்சு. பாம்பாட்டு சித்தர் பார்க்க போற வழியில ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சது. என்ன அப்படின்னா, அப்படி கீழே இறங்குறோம் இல்லையா, அதுல அந்த ரைட் சைடு போனோம் அப்படின்னா அந்த ஓம்னு ஒரு சவத்துல எழுதியிருக்காங்க. அதை தாண்டி அதுல கொஞ்சோண்டு தண்ணி கட்டி கிடந்துச்சு. அது தானா சுரக்கிற தண்ணியா இல்ல மலையில தேங்கின தண்ணியான்னு தெரியல. கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஆனா தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள இறங்கி போய் கால் கழுவிக்கிற மாதிரி ஸ்டெப்ஸும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஓமை தாண்டி அதுக்கு பின்னாடி சப்த கண்ணீர்கள் வச்சிருக்கிறாங்க. சப்த கண்ணீர்கள்னா 7 தெய்வங்கள். அவங்கள அங்க வச்சு அவங்களுக்கு பூஜை பண்றாங்க. அங்க போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குங்கும பிரசாதமா கொடுக்குறாங்க. அங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சுத்தி சுத்தி போன் வைக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது எங்கோ ஊர்ல இருந்து கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் வந்திருப்பாங்க. அவங்க நாங்க இந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மெமரிக்காக வேண்டி ஒரு போட்டோ எடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து போனை சீஸ் பண்ணி 1008 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பிரச்சனை பண்றவங்க, கோயில்ல ரீல்ஸ் பண்றவங்கள எதுவுமே கேட்கறது இல்லை. அதை தாண்டி பாம்பாட்டு சித்தரை பார்க்க போயாச்சு. இந்த மரம் மட்டும்தான் கொஞ்சோண்டு நிழல் கொடுத்துட்டு அங்க இருக்குது. அதனால அந்த மரத்துக்கு அடியில நின்று கொஞ்ச நேரம் நிதானமா நின்று சாமியை பார்த்துட்டு அங்க இருந்த சூழலை ரசிச்சுட்டு வர ஆரம்பிச்சாச்சு. முன்ன காலத்துல எல்லாம் கோயில் போனோம்னா பிரசாதம் ஒண்ணு இலவசமா கொஞ்சம் புளிசோறு தக்காளி சோறு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம அங்க வாங்கி சாப்பிட்டு வருவோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில்னா 30 ரூபாய் கொடுத்துதான் வாங்கணும். கடவுளை காசாக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இடத்துல கடவுள் இருப்பாருன்றது பெரிய சந்தேகமா தான் இருக்குது. ஆனா எப்பவுமே கூட்டமா ஜெகஜோதியா இருக்குதா செய்யுது. பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிச்சிரு அப்படின்னா கடவுள் எவ்வளவு பாவத்தை தான் மன்னிப்பாருன்னு எனக்கும் தெரியல. கோவிலோட டைமிங் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 5 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கோவிலோட பஸ் சர்வீஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். மேக்சிமம் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ல வந்துக்கலாம். அதுக்கப்புறமா பஸ் போறது இல்ல கார் பைக்கு அலோவ் பண்ணிருக்க ரோட்ல நம்ம நடந்து போக கூடாது. நடந்து போகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க ஸ்டெப்ஸ்ல மட்டும்தான் நடந்து போகணும். நடந்து போறதுக்கு காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் இருக்கு.